ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். நம்ம பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெட் கிளாத்தில் சொன்னால் தான் நல்லா தெளிவாக தெரியுங்கிறதுக்காக நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதோட எண்டை எடுத்து அதில் ஒரு என் நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் தான் ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் என் நாட் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ என் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரி நீடில் எடுத்திருக்கேன். இது பேசிக் நார்மல் ஆரி நீடில் தான். அந்த எண்டில் ஒரு வளைவாக இருக்கும். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்கு இதுதான் ஆரி நீடில், அதுக்காக சொல்கிறேன். த்ரெட்டை எப்படி பிடிக்கணுன்னா, அந்த நாட்டை ஃபஸ்ட்டு 2 விரலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க த்ரெட்டில் கொஞ்சம் கேப் விட்டு 3rd விரலையும் பெருவிரலையும் வச்சு பிடிக்கணும். ஸோ க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த நாட்டை ஃபஸ்ட்டு 2 விரல்லையும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத இந்த விரல்லையும் பிடிக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய இடம் என்னென்னா, 2 பக்கம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்கள்ல, நடுவில் இருக்க த்ரெட்டு ஈஸியாக நம்ம மேலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டு பிடிக்கணும். ஸோ பக்கத்தில் பிடிச்சிங்கன்னா எப்படி அந்த சென்ட்ரு வச்சு எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற த்ரெட்டு, 2 பக்கமும் ஹோல்ட் பண்ணியிருக்கிற த்ரெட்டுக்கு நடுவில் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விடுற மாதிரி பிடிச்சிருந்தா தான் உங்களால் எடுக்க முடியும். நான் இப்போ இந்த இடத்துல ஆரி நீடில் உள்ளே விடுறேன். ஸோ ஆரி நீடோட எண்டில் அந்த ஒரு வளைவு இருக்கும்ல, அந்த இடத்துல கரெக்டாக அந்த த்ரெட்டை நீங்கள் மாட்டணும். ஸோ த்ரெட்டு நீடிலில் மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு கன்ஃபார்மாக அது கையில் ஃபீல் ஆகும். இப்போது நீடில் வெளியே இழுக்கணும். இழுத்துட்டு இந்த நாட்டு இருக்க இடத்துலேருந்து கையை விட்டிங்கன்னா நாட்டு போய் அடியில் உட்காந்துக்கும். ஸோ துணிக்கு கரெக்டாக நாட்டு உட்காந்ததுக்கப்புறமேட்டு நூலை நீங்கள் ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். இறுக்கமாக எவ்வளோ இருக்கோன்னு வேணாலும். ஸோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் அந்த செயின் வேணுமோ அந்த இடத்துல இன்னொரு தடவை ஊசியை குத்திடணும். ஊசியோட எண்டு பேக்கில் கீழே உங்கள் கைக்கிட்ட வந்துடும். நூலை அழகாக அந்த ஊசியோட கார்னரில் சுற்றிட்டு வெளியே எடுக்கணும். இப்போது இந்த செயினை விட்டு வெளியே எடுக்கிறது தான் ட்ரிக்கே. இது 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணினா தான் வரும். வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு செயின் உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயின். இப்போது ஊசியை உள்ளே குத்திட்டு திரும்ப 3rd செயின் போடுறேன். ஸோ இதை அவுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை நான் க்ளீனாக சொல்லித்தரேன். ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போது நான் முன்னே சொன்ன மாதிரி என் நாட் போட்டிருப்போம்ல இந்த நூலோட எண்டில். ஸோ அதை ஃபஸ்ட்டு 2 விரலில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க நூலில் ஒரு சின்ன கேப் கொடுத்து மோதிர விரல்லையும் அந்த பெருவிரல்லையும் பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக ஆரி ஒர்க்குக்கு பண்ணுற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஊசியை உள்ளே விட்டு ஊசியோட எண்டில் அந்த ஸ்பேஸில் இருக்க நூலை வெளியே இழுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு 2 விரலை விட்டோன்னா அந்த என் நாட் போய் அழகாக துணிக்கடியில் ஒட்டிக்கும். இப்போ ஸ்ட்ராங்காக நூலை பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊசியை விட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி ஊசியை வெளியே எடுக்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆரி நீடில் அப்படியே வெளியே எடுக்காமல் லேசாக ஒரு உருட்டிடணும். ஸோ ஆரி நீடில் இன்னொரு த்ரெட்டில் சிக்காமல் அப்படியே வெளியே அழகாக வந்துடும். ஸோ சுற்றிட்டு வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணணும். அதுக்கு தான் ஆரி நீடில் உருளையாக இருக்குது நம்ம பிடிச்சிருக்க இடம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நீங்கள் எத்தனை செயின் போட்டாலும் இதுக்கப்புறமேட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வர ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு வந்துடும். ஆரி ஒர்க்கோட பேசிக் இந்த செயின் ஸ்டிச் தான். இதை கற்றுக்கிட்டாலே ஆரி ஒர்க் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து என் நாட் எப்படி போடுறதுன்னு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த எல்லா ஸ்டிச்சஸ் வீடியோஸும் என்னோடய கம்மிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.